ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஆன ஸ்பேஸ் மிஸ்ட்ரியை பத்தி பார்க்க போறோம். பட் பிஃபோர் வி டைவ் ரைட் இன்டு தி காஸ்மோஸ், இது TNH2 டிவியோட ஒரு ஸ்பெஷல் ஸ்பான்சர்ஷிப் பிரசன்டேஷன். சோ மறக்காம இந்த தொகுப்புக்கு ஒரு லைக் போடுங்க. இட் ரியலி ஹெல்ப்ஸ் our channel out. எஸ், டெஃபினெட்லி. இந்த தொகுப்பு வெறும் ஸ்பேஸை பத்தி மட்டும் இல்லாம இட்ஸ் அபவுட் a real life cosmic detective story. ஆகஸ்ட் 2025ல நடந்த ஒரு அன்பிரசிடென்டட் சோலார் அனாமலி நம்ம சயின்ஸ் கம்யூனிட்டியே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆக வச்சிடுச்சு. லெட்ஸ் கெட் இன்டு இட். ஜஸ்ட் இமேஜின், சூரியன் அதாவது நம்ம சன் தொடர்ந்து 19 நாட்களுக்கு ஸ்கிரீன் பண்ணா எப்படி இருக்கும்? நாட் a literal sound, பட் ஸ்பேஸ்ல அனுப்புற ஒரு கண்டினியூஸ் எக்ஸ்ட்ரீம்லி இன்டென்ஸ் ரேடியோ சிக்னல். வாவ், எக்ஸாக்ட்லி. ஐ மீன், ஸ்பேஸ்ல ஈவெண்ட்ஸ் எல்லாம் யூஸ்வலா ஃபாஸ்டா நடந்து முடிஞ்சிடும். ஆனா 19 straight days, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அன்ஹர்ட் ஆஃப். சயின்டிஸ்ட் எல்லாம் லிட்ரலி வாட் இஸ் ஹேப்பனிங்னு தான் முழிச்சிட்டு இருந்தாங்க. பிகாஸ் இட் ஜஸ்ட் வுடன்ட் ஸ்டாப். இதை புரிஞ்சுக்க தி ஷியர் ஸ்கேல் ஆஃப் இட் நம்ம நம்பர்ஸை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு சோலார் ரேடியோ பர்ஸ்டோட மேக்ஸிமம் நோன் ரெக்கார்ட் எவ்வளோ தெரியுமா? Just 5 days. I mean, usually few hours, maximum போனா 5 days தான். But 19 days is just crazy. And அப்படி இருக்கிறப்போ August 2025ல they recorded this new reality. அது நார்மலா ஃபேட் ஆக வேண்டிய ஒரு விஷயம். But it just kept going and going. It completely shattered the previous old records. ஸோ சயின்ஸ் படி இது என்ன எக்ஸாக்ட்லி? டெக்னிக்கலாக சொல்லணும்னா இது ஒரு டைப் 4 ரேடியோ பர்ஸ்ட். பேசிக்லி சன்னோட பவர்ஃபுல்லான மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்குள்ள மாட்டிக்கிட்ட எலக்ட்ரான்ஸ் கண்டினியூஸாக ரேடியோ வேவ்ஸை ரிலீஸ் பண்ணும். ஆமாம், நார்மலாக அந்த எலக்ட்ரான்ஸ் கொஞ்ச நேரத்துலையோ இல்லைனா ஒரு சில நாட்கள்லையோ எனர்ஜி லூஸ் பண்ணிடும். பட் இந்த ஸ்பெசிஃபிக் ஆகஸ்ட் எவெண்ட்ல தோஸ் எலக்ட்ரான்ஸ் were trapped and they kept emitting energy. ஒரு மேசிவ் மேக்னெட்டிக் ட்ராப்புள்ள சிக்கிக்கிச்சுன்னு தான் சொல்லணும். பட் இதில் ஒரு பெரிய இன்வெஸ்டிகேட்டிவ் ஹர்டில் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, the sun rotates roughly every 27 days. Right. So 19 நாட்களுக்கு ஒரு ஈவெண்ட் தொடர்ந்து நடக்குதுன்னா ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் கிராஃப்டால அதோட ஃபுல் டியூரேஷனை அப்சர்வ் பண்ணியிருக்க முடியாது. Because the source region will just rotate to the far side of the sun, completely out of our view. And that is exactly where human ingenuity comes in. இது ஒரு unprecedented relay race மாதிரி நடந்துச்சு. NASA and ESA ஓட probes first days 1 to 4 stereo observe பண்ணிச்சு. Then days 5 to 9 Parker Solar Probe, then days 10 to 14 Wind Mission, and finally days 15 to 19 Solar Orbiter. The tracking was just epic. Yes, it's like passing a baton across the entire inner solar system just to watch one event. Exactly. And இந்த மாதிரி மைண்ட் ப்ளோயிங் ஆன ஸ்பேஸ் இவெண்ட்ஸ் அண்ட் ஃபேசினேட்டிங் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம TNH2 டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. We always bring you the best. Now, இந்த ஸ்டீரியோ டேட்டாவை யூஸ் பண்ணி சயின்டிஸ்ட்ஸ் ஃபைனலி இந்த சிக்னல் எங்கிருந்து வருதுன்னு ட்ரேஸ் பண்ணாங்க. தி ஆக்சுவல் சோர்ஸ் a helmet streamer. ஹெல்மெட் ஸ்ட்ரீமர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்? எக்லிப்சஸ் அப்போ நம்ம பார்க்கலாம், சன்னை சுத்தி ஒரு V shape cusp like magnetic loops outward-ஆ ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். Usually it's a closed loop in the corona. அதுதான் இந்த சிக்னலோட எபிசென்டர்னு பின் பாயிண்ட் பண்ணாங்க. அண்ட் இது எவ்வளோ கிரேவான ஒரு டிஸ்கவரின்னு ரிசர்ச்சர்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே தெரியும். The duration is so far outside the established range that researchers had to look for a sustaining mechanism rather than a single triggering event. சீரியஸா நம்ம கரண்ட் சோலார் பிசிக்ஸ் மாடல்ஸ் எல்லாமே இது எப்படி ஒரு பர்சிஸ்டன்ட் கோ-ரொட்டேட்டிங் எலக்ட்ரான் ரெசர்வாயரா மாறிச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. It wasn't just a single explosion, there was a sustaining mechanism. So the violent mechanism எப்படி நடந்துச்சு? Here is the breakdown. First, ஒரு initial eruption நடந்து எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மைண்ட் ப்ளோயிங் பார்ட். ஒரே ரீஜன்ல இருந்து தொடர்ந்து 3 கொரோனல் மாஸ் இஜெக்ஷன்ஸ், அதாவது CMEs எரப்ட் ஆயிருக்கு. ஆமா, இந்த 3 CMEஸும் essentially act as fuel. They literally supercharge that magnetic bottle. Finally, அந்த trapped electrons எல்லாம் weeks together தொடர்ந்து re-energize ஆகிட்டே இருந்திருக்கு. Just incredible. ஓகே, டீப் ஸ்பேஸ்ல இது ஃபேசினேட்டிங்கா இருக்கு. பட் எர்த்ல இதோட ரியல் வேர்ல்ட் வல்னரபிலிட்டி என்ன? தி ஸ்கேரி பார்ட் இஸ் இந்த ரேடியோ வேவ்ஸ் நம்ம ஹியூமன் பாடிஸ்க்கு ஹார்ம்லெஸ் தான். பட் இட் சிவியர்லி கிரிப்பிள்ஸ் எர்த்ஸ் GPS அண்ட் GNSS நெட்வொர்க்ஸ். That's a huge concern. நம்ம டெய்லி டெக், ஏவியேஷன், நேவிகேஷன் எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். When the sun screams, our tech goes deaf. இத மேத்தமேட்டிக்கலா புரிஞ்சுக்க let's look back at a historic event. செப்டம்பர் 2011ல நடந்த ஒரு பர்ஸ்ட், அது பீக்ல 1.1 into 10 to the power of 5 சோலார் ஃப்ளக்ஸ் யூனிட்ஸ், அதாவது SFU டச் பண்ணுச்சு.
that is 110,000 SFU. வாவ். இந்த அளவுக்கு இன்டென்ஸான bursts வரும்போது it drastically degrades the signal to noise ratio. நம்ம கிரவுண்ட் ரிசீவர்ஸ்க்கு தேவையில்லாத மேசிவ் நாய்ஸே இது ஃபீட் பண்ணிடும். இதுல ஃப்ரீக்வன்சிஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்பாரிட்டி தான் டெரிஃபைங். GPS L1 ஃப்ரீக்வன்சில just around 10 dBH reduction தான் வரும், which is usually recoverable. But think about the L2 frequency, greater than 20 dBH reduction. இதோட operational impact என்னன்னா massive, severe outages. Tracking completely falls below the minimum requirements. The systems just fail. அண்ட் என்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இதுல இன்னொரு ஃபேசினேட்டிங் டீடைல் இருக்கு. GNSS systems எல்லாம் போலரைசேஷன் சென்சிட்டிவ். அப்படின்னா they don't just react to the total raw intensity of the radio burst. Correct. They specifically react to the right hand circular polarization. அதாவது RHCP of the burst. So just total raw intensity வச்சு மட்டும் நம்ம disruption-ஐ predict பண்ணி முடியாது. ஸோ இந்த ஆகஸ்ட் 2025 ஈவெண்ட் நமக்கு என்ன மேசிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கு? First, it completely blurs the line between a quick eruption and a stable ongoing structure. Absolutely. And இது நம்ம ஸ்பேஸ் வெதர் ஃபோகாஸ்டிங்கை கிரிட்டிக்கலி அப்டேட் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுது. Magnetic traps can clearly outlive anything we previously modeled. Exactly. Our models were wrong. Plus, exoplanets-ஓட habitability-ய calculate பண்ணுறதும் மாறும். ஆக்டிவ் ஸ்டார்ஸ் சுத்தி இருக்க பிளானட்ஸ்ல ஸ்டெல்லார் டியூட்டி சைக்கிள்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம திரும்ப யோசிக்க வேண்டியது இருக்கு. இது நமக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான லிங்கரிங் ஃபைனல் தாட்டை எழுப்புது. If the sun can hide a 19-day magnetic trap right in front of our probes, what else is waiting to be discovered during this current solar maximum? Space is just full of mysteries, isn't it? நம்ம மாடல்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட்லி எவால்வ் ஆகிதான் ஆகணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க தியரிஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸை கீழே காமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. TNH2N TV ஆடியன்ஸோட பிரில்லியன்ட் தாட்ஸை படிக்க நாங்க ரொம்ப ஈகலி வெயிட் பண்றோம். Let us know down below.